ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உருண்டை குழம்பு செய்வதை பற்றி பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு 3 வரமிளகா காஞ்ச மிளகா சேர்த்து கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. நல்லா ஊறட்டும். அதுமாரி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி இல்லாத நல்லா ட்ரையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து அதை என்ன பண்ணணும், நல்லா உருண்டையாக பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க, பெரிய பெரிய உருண்டையாக போட்டுறாதீங்க. இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி அதை வச்சு ஆவி கட்டிக்குங்க. அதில் குழம்பு தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு பல் ஒரு 10, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட்டாக வதக்கிக்கணும். வதக்கின பிறகு புளி தண்ணி விட்டுக்கணும். புளி தண்ணி விட்டு கொஞ்சம் போல் தேவைக்கு ஏற்ப காரம் போட்டு மஞ்சள் பொடி பெருங்காய பொடி எல்லாம் சேர்த்து கொதிச்சு வரட்டுன்னு உருண்டை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான்.